தக்காளி சட்னி எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியுமா? பேசிக்கானது. இப்போ வந்து தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடணும், ஃபுல்லாக ஃபைனாக அரைச்சிட்டு அதை வந்து பேனில் கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து விட்டால் பேசிக்கான தக்காளி சட்னி, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ அடுத்து வச்சுக்குவோம். தக்காளி சட்னி, நல்ல தக்காளி சட்னி எப்படி வைப்பது? ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும், இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கணும், வரமிளகா ஆர் பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கணும். அண்ட் ஃபைன் சாப்பாக கட் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்சுவலி போடக்கூடாது. நான் எங்கள் வீட்டில் சமைக்கும் போது சூப்பராக இருக்கும் சார். அப்படின்னு உங்களை நம்ப வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க சார், இப்போ கூட அவங்க பக்கத்தில் இருக்க அம்மாங்க வந்துட்டு என்ன இப்படிலாம் சமைக்கக்கூடாதுன்னு சொன்னது எல்லாரும் எகிரிட்டு வராங்க. சரி, ஒரு பொண்ணு சொல்கிறா, ஏன் நீ கேட்டு சமைக்கலாம்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல சொல்லலாம்ல. அதை நீங்கள் தப்புனா ஏங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க? உங்க பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, அம்மா சொன்னாலே கேட்க கூடாதுன்ற மாதிரி இருக்கு.